கிருஷ்ணா, நான் சேலம். சார் விக்னேஷ் சேலம். பிரசாத் அரியலூர் சார். சார் லிட்டோரல் க்ரூசஸ் நிறுவனம் 2024 வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு கேட்டரிங் காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி கிட்டத்தட்ட 44 பசங்களை செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேலு என்னோட ரெஃபரன்ஸில், பர்சனல் ரெஃபரன்ஸில் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் நாங்கள் ரெஃபர் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து பணம் கட்டணும். அவங்க வந்து டிசம்பர் 2024 கப்பல் வருதுன்னு சொல்றீங்க அந்த நம்பிக்கையில் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறமேலு கப்பல் வர்றதுக்கு டிலே ஆச்சு. மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறமேலு மே மாதம் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் எங்களுக்கு பண்ணாங்க. சரி, ஓகே, ஏதோ வெசல் வர்றதுக்கு ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட்ல ப்ராப்ளமா இருக்கு, 24ல வெசல் வந்துடும், மே 25 வருஷம் வெசல் வந்துடும்னா வரல. அதுக்கப்புறமேல மாலத்தீவில் வந்துட்டு யாட்ஷோ இல்லை ரெசார்ட்லயோ எங்க வேலை வாங்கி கட்டாயம் பிளேஸ்மெண்ட் பண்றோம் நாங்க. அதுவும் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் நாங்க பணம் திரும்ப கேட்டா பணமும் கொடுக்குறோன்றாங்க, திரும்ப கொடுத்த பாடே கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறமேல தான் இந்த சர்வதேச உரிமைகள் கழகத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எப்படி எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னா தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. சார் இப்போ நான் மாதிரி ஒரு நண்பர், எனக்கு ஒரு 15 ஆண்டு காலத்து நண்பர் இவர். இது மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு சார், நீங்களே ஃப்ரீயாக தான் இது பண்ணி கார் கன்சல்ட் பண்ண பிஸ்னஸ் ஆளர்களும் மாப்பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கப்பலில், நீங்களும் சூப்பர்வைஸ் மாதிரி உள்ள வரலாங்க சார், உங்களுக்கு ஆப்ஷன் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து நேரடியாக என்னை பார்த்து நேரடி சரி அறிவுப்படுத்தியார். நேரடியாக எங்களோட சந்திக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் தலா 2.5 லட்சம் தான் அங்கே உங்களுக்கு விஷா அண்ட் பர்மிட்டுக்கு எல்லாமே பணம் கட்ட வேண்டியது வருங்கிறத எனக்கு தகவல் சொல்லுது. சார் ஒரு குவாலிஃபைடில் எங்களுக்கு இல்லைங்க சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த கப்பல் தான், எனக்கு அவங்க கொடுத்தது எங்களுடைய சொந்த கப்பல். ஸோ நாங்கள் எடுக்கிறதாங்க சார் டிசிஷன். நீங்கள் பாஸ்போர்ட் உங்களுக்கு விசா நாங்கள் போராடுறதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக உள்ள வரலாம். நாங்கள் அதர்வைஸாக இருந்தால் நீங்கள் கேட்குற ஃபார்மாலிட்டிஸ் வரும். என்னுடைய சொந்த கப்பலில் உங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது சார், நீங்கள் தைரியமாக பணம் எல்லாம் நம்ம நம்பகத்தன்மை ஒரு 15 ஆண்டுகள் நண்பர் சொல்கிறாரு அப்படின்னால ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு என்னோட அக்கா மானுக்கு சேர்ந்து பணம் கட்டுறேங்க சார். நான் 5 lakhs கட்டுறோம். அதுக்கப்புறமா இதை பற்றி நாங்கள் டீப்பாக சார் வந்து இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரல வேண்டியதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேஷில் விட்டுடும். அவங்க ஒரு விஷயத்தை நீடித்து போக செய்யறாங்க. காலம் கணக்க வச்சாங்கன்னா நம்ம மறந்துடுவோம். அவங்க சொந்த வேலைகள் சுய வேலைகள் விரும்பி நம்ம அப்படியே கொஞ்சம் மறந்துடுவாங்க. டார்ச்சர் பண்ணாமல் அப்படியே விட்ட வாட்டி அவங்கள இடங்கள்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க, விட்டுட்டோம். நாங்கள் இவரை மட்டுமே கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைமில் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ தரேன் அப்போ தரங்க, இந்த பண்ணிடலாங்க, ஒரு 10 நாள் பொறுத்து 1 மாதம் பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி தகவல் மட்டும் பரிமாற்றலாம். நான் அப்படியே கேட்குறேன். திருப்பி நாங்கள் ஒரு வீடியோ பார்க்குறேன், எதாச்சும் பார்க்குறோம். பார்க்கும்போது இவங்க ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க தெரியுது. அதுக்கப்புறம் சாரை கூப்பிட்டு சொல்ல சார் என்னங்க சார் பண்ணுறதுனாங்க. அவங்களே சர்வதேச கூடிய நண்பர்களை கூப்பிட்டு இது மாதிரி சென்னையில் தான் அவங்க இருக்காங்க தகவல் வரும். புரிதுனா போய் என்ன பழைய லீகல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுங்க, யாரை பாதிக்கப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படிங்குள்ள அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் இவர் எங்களுக்கு அறிமுகமாகறாரு, நாங்களே இதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதுக்கப்புறம் நேற்று தொடர்பு வர்றாரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தம்பி வந்து ஆந்திரா ஆன்லைன் மூலியமா அவர் பணம் கட்டியிருக்காரு. அவரும் இன்னைக்கு வந்து புகார் கொடுக்குறாரு. ஆளுக்கு 1 லட்சம் 2 பேர் நபர்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலியமா பணம் அவங்க கட்டியிருக்காரு 2 லட்சம். ஸோ கொஞ்சம் நாங்கள் எங்கள் சத்துக்கு நாங்கள் விசாரிச்ச பொழுதுக்கு எங்களுக்கு இவ்வளோ டீல் தெரிய வந்துச்சு, இவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீ காவல்துறை பெரிய அளவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்போது தான் தமிழ்நாடு முழுக்க வேறு யாரும் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்து எங்கள் படத்துக்கான புகார் நாங்கள் கொடுத்துருக்கோம், மீட்டு தரேன் அவங்க கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணுருக்காங்க. ஆனால் இது பொதுமக்கள்கிட்ட போய் செஞ்சோன்னா வேற இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நிறுவனத்தினால அப்படின்னு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் முன்னாடி வந்து உட்காந்துருங்க சார். இவங்க எல்லா காலேஜுக்குள்ள போகிறது இந்த அகாடமி வச்சுட்டு, லிட்டோரல் அகாடமி வச்சுக்கிட்டு. ஸோ இவங்க எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அலர்ட் கொடுத்தா பெட்ரு. டேரெக்டாக காலேஜஸ் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்க டார்கெட்டே வந்து மரைன் காலேஜஸ், அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற காலேஜஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. மெயின் இந்த மரைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் மெயின் டார்கெட் பண்ணுறாங்க.